இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கிளட்ச் பிளேட் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிமூவ் பண்ணிட்டு கிக்கரை கழட்டிக்குங்க. கிக்கர் ரிமூவ் பண்ணி விட்டு அடுத்து ஒரு கட்டிங் பிளேடு வச்சு அந்த கிளட்ச் லிவரில் வர கிளட்ச் வயரை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படியே மேல் பக்கமாக தள்ளி விட்டு தள்ளினீங்கன்னா வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் இருக்கிற போல்ட்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். இதில் 2 போல்ட் நீளமாக இருக்குங்க. ஒவ்வொரு போல்ட்டாக கழட்டி விட்டு லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கழட்டுற போல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது குட்டையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும். மற்றதெல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைன் பிரகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லான ஹீட்டில் அது கழட்ட வேண்டாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓட விட்டு அதுக்கப்புறமே நீங்கள் கழட்டிங்கன்னா போதுமானதுங்க. இந்த போல்ட் ஒரு நீளங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டையாகவே இருக்கும். கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க 8 சைஸ் பாக்ஸ் வச்சு. என்னுடைய சேனலில் இந்த கிளட்ச் பிளேட் மாற்றுறது இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது, ஷேக்அப் சர்வீஸ், பிரேக் அதாவது ஹைட்ராலிக் பிரேக், டிஸ்க் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா அதில் காலிபர் சர்வீஸ் பண்ணுறது, இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரேக் பிஸ்டன் அதாவது பிரேக் சிலிண்டர் பிஸ்டன் மாற்றுறதெல்லாம் மறக்காமல் அதையும் இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 போல்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக தட்டி வெளிப்பக்கமாக இழுங்க. கிக்கர் சைடு ஆயில் சீல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இழுங்க. இழுத்து விட்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளச்சுடைய பின் இருக்கும், அது கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பின் இருக்கும், அது வெயிட் புள்ளிக்கு போகிறது அதாவது ப்ளே வீலுக்கு, அதையும் இருக்கான்னு பார்த்துங்க. பாருங்கள், இது ஆக்ஷன் பண்ணோன்னா மேலே ஏறும் இறங்கும். கரெக்டாக இது தேய்மானமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அடுத்து அந்த ராடில் ஒரு ஆயில் சீல் வரும், அதுவும் கரெக்டாக வாங்கி மாற்றிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே வீல் கழட்டணுங்க. ப்ளே வீலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு சக்கரமாக இருந்துச்சுன்னா பல்லு சக்கரம் வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே வீலில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் விட்டு பிடிச்சிட்டு லூஸ் விடுங்க. ப்ளே வீலில் லூஸ் இருக்கணுங்க, அந்த பல்லில் எதுவும் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி லூஸ் விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற பிளேட்டை லைட்டாக நெம்பி கழட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு மாட்டியிருக்கு, அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். சென்டரில் ஒரு ரப்பர் சீல் இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா காயாமல் சாஃப்டாக இலகுவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. லைட்டாக இந்த மாதிரி நெம்பினீங்கன்னா பேக்கிங்கோடு வரும். ஒரு பேப்பர் பேக்கிங் தாங்க, தனியாகவே கிடைக்கும், வேணால் வாங்கிக்கோங்க. ஸ்பேரு ஒரு 5 ரூபா 6 ரூபாக்குள்ளே வரும். லைட்டாக தள்ளி விட்டு இந்த மாதிரி இந்த பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து ரப்பர் சீல் இருக்கும், அதில் ஒரு பின் இருக்கும், அதை கழட்டி வச்சுக்கோங்க. இது பாடியில் இருக்கும், இப்போ இதில் மாட்டியிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சென்டராக ஒரு 4 பின் அதாவது 4 வெட்டு இருக்கிற மாதிரி ஒரு நட்டு இருக்கும். அது வந்து லைட்டாக வெட்ரூம் வந்து தட்டினாலே லூஸ் ஆகிடுங்க. அப்படி இல்லைனா அதுக்குன்னே தனியாக டூல்ஸ் கிடைக்குது, அது வாங்கிட்டு வர சொன்னதுனால இப்போ நான் வெட்ரூமில் தட்டி கழட்டுறேன். ரிமூவ் பண்ணோன்னே அந்த நட்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒரு வாசர் வந்து பார்த்திங்கன்னா குலவையாக இருக்கும், அது எந்த வாட்டத்தில் இருக்கோ அது கவனமாக கழட்டி அதே வாட்டத்தில் வைங்க, அதாவது குலவை முன்பக்கம் வர மாதிரி. இப்போ ப்ளே வீல் கையில் இழுத்திங்கன்னா வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது பின்னாடி வாசர்லாம் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சுக்கு கீழே வந்து ஆயில் கப் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும். இந்த சைடு இப்போ கழட்டுற சைடு ஒரு போல்ட் இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் இன்னொரு சைடு வந்து ஒரு போல்ட் இருக்குங்க. அது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கப்பு தனியாக எடுத்துக்கங்க, அதில் ஆயில் கொஞ்சம் இருக்கும். இப்போ வண்டியை சாய்ச்சி விட்டு ஆயிலெலாம் எக்ஸ்ட்ரா இந்த சைடில் இருக்கிற ஆயிலெலாம் ஊற்றிடுங்க. நல்லா வடினுங்க, எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க ஆயில் கப்பு, இதில் ஆயில் வந்து தேங்கி நிற்கும். இந்த கப்பு இல்லாமல் மாட்டக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சு பிளேட்டில் இருக்கிற 4 போல்ட்டும் கிளச்சை ஒரு ஆளை கையில் பிடிச்சிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு தெளிவாக இருக்கிறவங்கிற சொல்கிறோம். நான் கீரில் வச்சு தட்டுறேன், கையில் தட்டினா தான் லூஸ் ஆகும். லூஸ் பண்ணோம்னா அப்படியே ஸ்லிப்பாகி சுற்றிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தட்டி லூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரம் லூஸ் விட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லூஸ் பண்ணுங்கள். ஒரே சைடாக ஃபுல்லாக லூஸ் விடக்கூடாது. உள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் லோடில் வந்து போல்ட்டுங்க மர போகிறதுக்கோ அல்லது கட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். கட் ஆகாது. இந்த மாதிரி 4 போல்ட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேட் எடுத்துங்க. அதுக்குள்ளே ஒரு சென்டராக பேரிங் இருக்கும், அந்த பேரிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்ப்ரிங்கெலாம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பராக இருக்கணுங்க. புது ஸ்ப்ரிங் கூட தனியாக கிடைக்குது, இந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து இதுதாங்க இந்த ஸ்பெஷல் டூல். டைட் வைக்கக்குள்ளே தேவைப்படும். லூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் ஓரளவுக்கு லூஸாகவே இருக்கும், ஆயிலில் வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதை வச்சு கழட்டணும். இப்போ நான் தட்டுற சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வீலுக்குரியது, இப்போ மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா கிளச்சுக்குரியது. நல்லா இந்த மாதிரி தட்டினீங்கன்னா லூஸ் ஆகிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு அதை கழட்டிக்குங்க. இதுக்குன்னே ஸ்பெஷல் டூல் இருக்குதுங்க, அது ஒரு 200 வரும், வாங்கினா நல்லாயிருக்கும். அதாவது 4 புள்ளிக்கேவா வர மாதிரி. அதுக்கு அடுத்தது உள்ளே ஒரு வாசர் இருக்கும், நட்டு கழட்டினோன்னா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹப்பு வந்துடுங்க. தனியாக ஒரு நட்டு ஒரு குலவை வாசர், பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வாசர் இருக்குங்க. கவனமாக இதை நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்தது ஒரு 2 வெட்டுப்பட்ட வாசர், அதாவது துண்டு வாசர் 2. இந்த கப்பு வாசருக்கு பின்னாடி இருக்கும் 2 துண்டு வாசர். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் வாசர் 1. இது மாதிரி 3யுமே எடுத்து சுத்தமாக தனியாக எடுத்து வச்சுங்க தொடச்சி. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெல்லு தனியாக வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஷேக் இல்லை, இந்த மாதிரி ஷேக்கும் வரக்கூடாது. சுத்தம் போது முன்பின் ஷேக் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து சரி பண்ணும். அடுத்து இந்த புஷ்ஷை கழட்டிக்கலாம். இந்த புஷ்ஷு கழட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புஷ்ஷுக்கு அடுத்தது ஒரு வாஷர், அதுக்கு அடுத்தது எண்டில் பேரிங் இருக்கும். எல்லாம் எடுத்து சுத்தமாக துடைச்சிக்குங்க. சீமெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அல்லது பெட்ரோல் ஊற்றியோ துடைக்க வேண்டாம். இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு. கூராக இருக்கிறது வந்து உள்பக்கம் போகணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கங்க. அந்த ஓரமாக இருக்கிறது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணி துடைச்சி வச்சுக்கோங்க இந்த பிளேட்லாம். இல்லைன்னா சுத்தமான துணியில் துடைச்சாலே போதுமானது. பாருங்கள், இந்த இடத்துல பள்ளம் உருக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்லாம் நல்லா காஞ்சி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஸ்டெப்பு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கர் ஸ்லிப் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகாது. லோடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்லோ ஆகும். இந்த மாதிரி கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி கழட்டிங்கன்னு பிளேட் மார்க் பண்ணிக்க. ஒரு சைடு ரஃப்பாக இருக்கும், ஒரு சைடு நைஸாக இருக்கும். இந்த ப்ரெஷர் பிளேட், இந்த பிளேட் தேய்மானம் ஆகாமல் பள்ளம் உழுவாமல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கார்க்கு மட்டும் மாற்றினா போதுமானதுங்க. அதே மாதிரி இந்த பெல்லுலேயும் இந்த ஹப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் மாதிரியே வந்து குவாலிட்டி இருந்துச்சுன்னா போதும். அந்த இடத்துல தேஞ்சி பள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த ஹப்பும் மாற்றணுங்க. ஹப்போடு வாங்கினீங்கன்னா டோட்டல் செட்டு ஒரு 850 ரூபா வரும். இந்த ப்ரெஷர் பிளேட் ஸ்டீல் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ரூபா 200 வரும். இந்த கார்க் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ளே வருங்க. இந்த இடம் பாருங்கள், பள்ளம் ஆகாமல் சூப்பராக இருக்கணுங்க. அடுத்து வந்து சென்டரில் சாப்பிட்டு உட்கார இடத்துல தேய்மானம் ஆகாமல் இருக்கணும். கச்சிதமாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் கார்க் பிளேட் தான் மாற்றுறேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பட்டறைக்கு போனால் செட்டாக தான் மாற்றுவாங்க. இதுதான் இந்த கார்க் பிளேட்டு. ஒரு 275 ரூபா வருது ரேட்டுங்க. டிஸ்கவுண்ட் இப்போ ஒரு 5% என்னமோ டிஸ்கவுண்ட் தராங்க. 5%ஓ 7%ஓ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்க் பிளேட்டில் ஒரு சைடு வந்து எழுத்து இருக்கும் அடிப்பகுதியில். புதுசுக்கும் பழசுக்கும் வித்தியாசம் பாருங்கள். பழசு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சேம் டைப்பில் இருக்கும், திக்னஸ் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தேஞ்சு இருக்கும், கெட்டியாக கல் மாதிரி ஆகிருக்கும் ஹீட்டில். கரெக்டாக அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேர் போகிற மாதிரி வச்சுட்டு ப்ரெஷர் பிளேட்டை விரலில் தடவி பாருங்கள். ரஃப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் போகிற மாதிரி வச்சு கரெக்டாக உட்கார வச்சுருங்க. அதுக்கடுத்து எழுத்து இருக்கும் பாருங்கள் இந்த எண்டில், அது அப்படியே இருக்கிற மாதிரியே 4 பிளேட்டும் ஒரே மாதிரியாக அந்த எழுத்து கீழ் பக்கம் வர மாதிரி போட்டுட்டு ஒரு ப்ரெஷர் பிளேட் போட்டுவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளட்ச் பிளேட் எடுத்து, அதாவது அந்த கார்க் பிளேட் எடுத்து அப்படியே மாட்டுங்க கீழே இருக்கிற மாதிரி. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி எல்லாமே. இதில் வந்து மார்க் ஒன்றும் இல்லைங்க. அந்த மேலே இருக்க காதுங்க வந்து ஒரே அளவாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹப்புடைய கவரை நல்லா தேய்ச்சி விட்டு தொடச்சி விட்டு போட்டுக்குங்க. முடிஞ்சால் ஒவ்வொரு பிளேட்டுக்கும் நீங்கள் ஆயில் தடவைனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷை மாட்டிக்கலாம். வாஷர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அந்த புஷ்ஷை மாட்டிக்கலாம். புஷ்ஷை மாட்டி விட்டு அந்த பெல்லு ஹப்பு, அதாவது பெல் ஹவுசிங் சொல்லுவாங்க, பல்லு சக்கரத்தோடு இருக்கும், இதை வந்து மாட்டிக்குங்க. கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிருஷ்ண ஆயிலோ அல்லது பெட்ரோலோ போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இன்ஜினுக்குள்ளே போய்டும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு துணியில் துடைக்கிறது உத்தமம். அடுத்து அந்த ஸ்டெப் வாஷர் மாதிரி இருக்கும், அதை போட்டுட்டு 2 அரை வாஷர் இருக்கும், அதில் க்ரீஸ் அப்ளை பண்ணி ஒட்ட வைங்க. இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அதனால் நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த கப் வாஷர் மூடி மாதிரி இருக்கும், அதை அப்படியே போட்டு அது மூடுற மாதிரி தள்ளி விட்டுக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷர் பிரியாது. அதுக்கு அடுத்தது இந்த ஹப்பு மாட்டிக்குங்க. ஹப்பு மாட்டி விட்டு கரெக்டாக ஒரு வாஷர் இருக்கும் இந்த மாதிரி, எப்படி இருந்துச்சோ அதே டைப்பில் மாட்டுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குலவையாக இருந்த பக்கம் வெளிப்பக்கம் வர மாதிரி இருந்தது, அப்படியே மாட்டுறேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா கீரில் ரிவேர்ஸில் ஏதாவது இறக்கத்தில் இறக்குனீங்க, ஒரு படிக்கட்டுலேருந்து இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ டைட் வைக்கிற போல்ட் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளச்சில் வந்து ரிவேர்ஸில் இறக்காதீங்க. இப்போ கரெக்டாக மாட்டி விட்டு அந்த ஹோல்டர் இல்லாதனால நான் வந்து பார்த்திங்கன்னா தட்டுறேன், ஒரு ஆள் கையில் பிடிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டணுங்க. பாருங்கள், கீழே திருப்பி வச்சு நான் லாக் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பேனர் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் ஒன் டைமுக்கு நான் யூஸ் பண்ணல. பக்கத்தில் பட்டையில் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி டைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி பாருங்கள் டைட் வச்சுட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அந்த 4 லீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த கப்பு வந்து வெளியே வந்துட்டு போகணும் அந்த ஹப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹப்பில் ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டு அதுக்கு அடுத்தது மேலே வர அந்த கிளச்சு பிளேட் கிரீப் கப்பை வச்சு டைட் வைக்கணுங்க.
அதில் ஒரு பேரிங் இருக்குங்க. அந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கான்னு பாருங்கள். நல்லா இருக்கணும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன அலைன்மெண்ட் ஆகக்கூடாது. பர்ஃபெக்டாக ப்ளே இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிளச்சு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து பிக்கப் இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு புதுசாக கூட தனியாக கிடைக்குங்க, மாற்றிக்கலாம். இப்போ 4 போல்ட்டும் மட்டத்துக்கு வச்சு டைட் வச்சுங்க. போட்டு அழுத்தி டைட் வைக்கிற அவசியம் இல்லை. போல்ட் போட்டால் ஏறும். டைட் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் ஒரு பக்கம் டைட் வச்சிங்கன்னா அதுக்கு எதிர்பக்கம் ஒரு மரம், அடுத்து சைடில் ஒரு மரம்னு சொல்லிட்டு 4 பக்கமும் ஒரே மாதிரியாக வச்சு டைட் வைங்க. என்னுடைய சேனலில் இந்த கிளச் பிளேட் மாற்றுற வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டார் சர்வீஸ், தண்ணி மோட்டார் ஸ்டார்டர் சர்வீஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். டைட் வச்சுட்டு இந்த மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனல் செக் பண்ணிக்கோங்க. இது சுற்றுனுச்சுன்னா ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச் பிளேட் செட் பெல்லை வந்து துணியில் பிடிச்சிட்டு டைட் வைக்கணுங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஃபில்ட்ரு மாற்றிட்டேன், ஆயில் ஃபில்ட்ரு. அதுக்கு அடுத்தது அந்த கப்பு வச்சு டைட் வச்சுக்கலாம். அந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டா நல்லதுங்க. அதாவது டைட் வச்ச பிறகு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டு கையில் சுற்றி ஆயிலெலாம் கொஞ்சம் அப்ளை ஆகட்டும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவில், அதாவது இந்த வெயிட் புல்லுன்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டாக மாட்டி விடுங்க. மாட்டி விட்டு அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு வாசர், இதே மாதிரி கொலை வாசர் இருக்கும், அதையும் அப்படியே மாட்டி இருந்த வாட்டத்தில். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போடுவாங்க. உங்களுக்கு கழட்டும் போது எந்த வாட்டர் இருந்துச்சோ அதே வாட்டத்தில் போட்டு அந்த சின்ன நட்டு போட்டு இப்போ இந்த ஸ்பெஷல் டூல் வச்சு டைட் வச்சுக்கலாங்க. இப்போ ப்ளே வீலுக்கு மேலே ஒரு ஓட்டைங்க 3 இருக்கும். அதில் ஒரு திருப்ளி அல்லது ஒரு சாஃப்ட் விட்டு தட்டுங்க. நல்லா தட்டி டைட் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கப்பு மாட்டுங்க. இந்த கப்பில் இந்த ஆயில் சீல் இருக்கும், அது நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த ஆயில் சீல் தனியாக கிடைக்கும், மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது 4 ஸ்க்ரூவும் போட்டு நார்மல் டைட் வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீ ராடில் நான் ஸ்க்ரூ பிட்டு போட்டு திருப்ளி பிட்டு போட்டு டைட் வைக்கிறேங்க. போதுமானது டைட் வச்சா இது. ஏன்னா ஏற்கனவே உள்ள ஃபுல் டைட் வச்சாச்சு. இது நார்மல் டைட் வச்சா போதும். அடுத்து கிக்கருக்கு மறக்காமல் ஆயில் சீல் ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே வருங்க, அதை மாற்றிடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மறுபடியும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கப்பு கழட்டும் போதே மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் ஆயில் லீக்கேஜ் பிற்காலத்தில் வராது. அதாவது இப்போ மாட்டி 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஃபெவிக்விக் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அந்த ஆயில் சீலை மாட்டி விட்டு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக அவுட்டரில் மட்டும் ஃபெவிக்விக் விட்டுருங்க. சென்டருக்கு ஃபெவிக்விக் போகக்கூடாது. போயிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் தொடச்சி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சு நாபில் வந்து கிரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி உள்ளே தள்ளிக்குங்க. ஏன்னா கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல இந்த பின்னு வருங்க, அதை கழட்டும் போது மாட்டிருந்துச்சு, அதை கழட்டி நான் அந்த கப்பில் போட்டுட்டு சுற்றியும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்ட் போடுவாங்க. அப்படி போடும்பொழுது உங்களுக்கு இந்த பேக்கிங் ஒட்டிக்கிட்டு கிழிஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு புது பேக்கிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகாது. பர்ஃபெக்டாக இது மாட்டுறதுக்கு முன்னாடி கிக்கர் சாஃப்ட்டில் வந்து கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக படிமானம் பண்ணுங்கள். சில வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அந்த ஃபுட் ரோஸ்ட்லாம் வளைஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட வண்டிகளில் ஃபுட் ரோஸ்ட் கழட்டிட்டு தான் அந்த கப்பு கழட்டவோ மாட்டவும் முடியுங்க. மெல்ல தள்ளுங்க. தள்ளி விட்டு அந்த ஆயில் சீலில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அது விழுந்துடக்கூடாது. கவனமாக மெல்ல அசைக்க உள்ளே தள்ளி தட்டுங்க. ஒரே ப்ரெஷராக தள்ளினீங்கன்னா அந்த ஆயில் சீலில் இருக்க ஸ்ப்ரிங் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருந்த மாதிரியே போல்ட்லாம் போட்டு டைட் வச்சுக்கிட்டாங்க. நார்மல் டைட் எல்லாமே வச்சுக்கணுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கும்போது எல்லாமே சுற்றியும் கரெக்டாக ஒரே மட்டமாக அணைஞ்சிருக்கான்னு பாருங்கள். பெண்டு வச்சு டைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் டைட்டும் வைக்கக்கூடாது. நார்மல் டைட் வச்சுட்டு ஒரு நாள் ஓட்டுங்க. லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். இல்லை நார்மல் டைட் போதுமானதுங்க. அடுத்ததாக கிளச் லிவரை அப்படியே கட்டிங் பிளேடில் தூக்கி பிடிச்சி அந்த வயரை மாட்டிக்குங்க. நீங்கள் கிளச் பிளேட்டு மாற்றும் பொழுது இந்த வயர் மாற்றிக்கிட்டால் நல்லதுங்க. நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லதுங்க. அடுத்து கிக்கர் டைட் வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நட்டை வந்து லாக் பண்ணுறேன். அதாவது டெஃப்லான் டேப் கொஞ்சம் சுற்றி விட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு 950 மில்லி ஆயில் ஊற்றுறேன். 900 மில்லி தான் கெப்பாசிட்டி, இருந்தாலும் நான் 50 மில்லி சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் லெவல் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன், கரெக்டாக இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது சாவி ஆஃபில் 2 கிக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டார்ட் பண்ணால் போதுமானதுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஒரே மிதியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு பிக்கப் இதுக்கு மேலே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.